இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு டிஜிட்டல் அண்ட் மாடர்னான ஒரு லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத விஷயம் ஆயிடுச்சு. ஸோ எல்லா கையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது வந்து நம்ம வச்சுட்டு இருக்கோம். இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து தினம் நம்ம வந்து சார்ஜ் போட்டு தினம் நமக்கான தேவைகளுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக? ஸோ இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நீங்கள் சார்ஜ் போடும்போது சார்ஜ் ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 30% சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 80% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 90 to 100% ஆகும்போது வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகும். 98, 99, 100க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கே வந்து ரொம்ப நேரம் எடுத்துட்டு இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு செம காண்டாகும். என்னடா இது 80-90% ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆச்சு, ஆனால் 97, 80, 90 மட்டும் ஏன் வந்து இவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லி என்னைக்கா நீங்கள் ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து யோசிச்சிருக்கலாம், நிறைய பேருக்கு இதுக்கான ரீசனும் வந்து தெரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து நம்ம வீடியோவில் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின ரீசன்ஸும் அதை தாண்டியும் வந்து சில விஷயங்கள் வந்து டெக்னிக்கலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகேவா? சரி, நம்ம டாப்பிக்கில் போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து சார்ஜ் ஆகுது, அது ஏன் வந்து கடைசி அந்த ஒரு 4 பாயிண்ட் மட்டும் அவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டைட்டில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா வந்து ஒய் டிரான்சியன்ஸ் ஆர் நாட் அக்கரிங் இன் ரெசிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக வந்து பிரித்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சியன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ டிரான்சியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சியண்டாக இருக்கட்டும் அல்லது வந்து அதை பற்றின அனாலிசிஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் நான் நிறைய வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவில் அதை பற்றி திரும்ப நம்ம சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, அது சொல்கிறது நம்ம கடமை. ஸோ தட் வந்து நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்க முன்னாடி டைம் ரெஸ்பான்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிட்டு அந்த சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுக்குறோம், ஒரு அவுட்புட் வருது. ஓகேவா? அந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து வேரி ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் வந்து டைம் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் ரெஸ்பான்ஸை பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது. ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து வேரியிங் கண்டிஷனில் இருக்காது, அது வந்து கான்ஸ்டன்ட்டாக ஒரு லெவல் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த கிராஃபில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதே வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து லீனியராக வந்து கிராஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகாத நீங்கள் பார்க்கலாம். ஸோ த டைம் டேக்கன் பை எனி சர்க்யூட் டு அச்சீவ் த ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் இஸ் நோன் அஸ் அ டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதுலெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸில் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஓகேவா? ஏன் வந்து ரெசிஸ்டர்ஸ்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியாது, அது வந்து டிரான்சியன்ட் அக்கர் ஆகவே ஆகாது பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில். ஏன் வந்து ஆகிறதில்ல அப்படிங்கிற பற்றின தெளிவான ஒரு ரீசனும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், ஸோ ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாகவே வந்து நம்ம யூஸ் பண்ணுற நமக்கு தேவைப்படுற முக்கியமான 3 காம்போனன்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். ஓகேவா? ஸோ இந்த 3 இல்லாத ஒரு சர்க்கியூட்டை நம்மளால் பார்க்கவும் முடியாது, இந்த 3 தாண்டி வந்து பெரிய லெவலில் ஒரு சர்க்கியூட் நம்மளால் வந்து நம்ம பார்த்துருக்கவும் முடியாது. கரெக்டாக? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் இல்லாத பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிரான்சியன்ஸ் வந்து அக்கர் ஆகாது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டருக்குன்னு சொல்லி ஒரு சர்டன் வேல்யூ இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மெட்டீரியலுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து சர்டன் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டிவ் ப்ராப்பர்ட்டினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டன் வோல்டேஜை வந்து நம்ம அதில் கொடுக்கும்பொழுது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் வேல்யூ பொறுத்து ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதே நேரத்தில் அந்த ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வோல்டேஜ் ட்ராப் அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த 2 விஷயம் தான் நடக்குமே தவிர அந்த ரெசிஸ்டரில் வந்து எந்த ஒரு எனர்ஜியுமே வந்து ஸ்டோர் ஆகவே ஆகாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் படி பார்த்தீங்கன்னா சில ஹீட்டிங் லாஸ் வந்து இருக்கும் அந்த ரெசிஸ்டர்னால, பட் இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இதில் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ அதே வந்து இண்டக்டர் கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட்ஸ். ஓகேவா? சரி, எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட்ஸாக இருக்குது. ஓகே, அது எனக்கு வந்து புரிஞ்சிச்சு. ஆனால் ஏன் வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணுற எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஏன் டிரான்சியன்ஸ் இருக்குது, ஏன் இதுக்கு இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். கரெக்டாக? ஸோ அது என்ன ரீசன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக ஒரு ஆர்எல்சி சர்க்யூட் நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இண்டக்டர், இட் வில் ஸ்டோர் த எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டோர் த எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு எலமெண்ட்ஸ்குள்ள ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா they can't change the energy stored instantly அப்படின்னு சொல்லுவாங்க. சடனாக வந்து ஒரு எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது வந்து டிசிபேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதால் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறதான் வந்து அதோட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மொபைல் உள்ள பேட்டரிலாம் எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த கெப்பாசிட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இட் வில் ஸ்டோர் த சார்ஜ். கரெக்டாக? அதில் சார்ஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் வந்து பில்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சர்டன் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சோர்ஸ் வோல்டேஜுக்கும் அந்த கெப்பாசிட்டிக்கு கம்பேரிசன் உள்ள வோல்டேஜ் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் சர்க்யூட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் சர்க்யூட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் போடும்போது வந்து ஒரு
இந்த லைட்னிங் மாதிரி ஒரு ஃப்ளாஷ் மாதிரி விழுந்திருக்கும் நம்ம சார்ஜ் ஏறிட்டு இருக்கும்போது. 100% ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ளாஷ் அப்படியே கட் ஆகிடும். நம்ம என்னதான் வந்து மொபைலில் வந்து சார்ஜரை வந்து போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த ஃப்ளாஷ் கட் ஆகிடும். ஆக்சுவலி அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் பிகேம் ஓப்பன் சர்க்யூட் அப்படின்னு அர்த்தம். இந்த பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ரேட்டிங் இருக்கும் அப்படின்றது. இது 100% ஆயிடுச்சுன்னா 5 வோல்ட் ரேட்டிங், அதாவது 5 வோல்ட் ஆஃப் அந்த சார்ஜ் வந்து அதுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பேட்டரி வந்து சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த சார்ஜ் ஆகிறது பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ரொம்ப வேகமாக சார்ஜ் ஆகிறது இல்லை, அப்படியே ரொம்ப வேகமாக சார்ஜ் ஆகணும். சடனாக வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறது கிடையாது. நம்ம ஃபோனை போட்டு ஒரு 100% சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மிஞ்சி போனால் எவ்வளோ நேரம் சொல்லலாம், ஒரு மார்னிங் டைம், ஆஃப்டர்நூன் டைம், இந்த மாதிரி வந்து செஷன்ஸ் படி நம்ம ஓரளவு ரொம்ப நேரம் நம்ம யூஸ் பண்ணலாம் கரெக்டாக. ஸோ சடனாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் யார் ஃபோனும் வந்து டிஸ்சார்ஜ் ஆக போகிறது கிடையாது. ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் அண்ட் ஆல்சோ இண்டக்டர்ஸ், அதுக்கும் உள்ள ஸ்பெஷலான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சடனாக வந்து இதால் எனர்ஜியை வந்து லூஸ் பண்ண முடியாது அப்படின்றதான் உண்மை. இதில் உள்ள இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்டிவ்க்கும் கெப்பாசிட்டருக்கும் உள்ள டிரான்சியன்ட் பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் வந்து மெயினாக வந்து ஸ்விட்சிங் சர்க்யூட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டராக இருக்கட்டும் கெப்பாசிட்டராக இருக்கட்டும், நம்ம ஸ்விட்ச் பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்விட்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்விட்ச் பண்ணதுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் சில செகண்ட்ஸ்க்கு அப்புறம் உள்ள கரண்ட் வேல்யூ, இண்டக்டரில் நான் சொல்கிறேன், கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள அந்த ஒரு வேல்யூவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இதே மாதிரி வோல்டேஜ் அப்படின்றது வந்து கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக உள்ளது. ஸோ அந்த 2 ஈக்குவேஷன் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ இது எதுக்காக நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ரோல் வந்து ப்ளே ஆகுது. நம்ம மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம 70-80% வந்து சார்ஜ் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் எடுக்கும். இதே பார்த்தீங்கன்னா 97, 98, 99 இதெல்லாம் போகும்போது வந்து டைம் வந்து ரொம்ப எடுக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ சொல்லுவாங்க. இந்த டைம் கான்ஸ்டன்ட் வந்து எல்லுக்கு இண்டக்டருக்கு இருக்குது, L/R அப்படிங்கிறது அதோட வேல்யூ. இதே கெப்பாசிட்டருக்கு பார்த்தீங்கன்னா R/C அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல டவ், அதாவது அதோட டெஃபினிஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் பீரியடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 63% வேல்யூ வந்து வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிடும். கெப்பாசிட்டராக இருக்கட்டும் அந்த ஒரு பேட்டரின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ முதல் டவ் வேல்யூவில் வந்து 63.2 நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, பட் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். 63% வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து சார்ஜ் ஆகிடும். ஓகேவா? அதனால தான் உங்கள் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் போட்ட உடனே ஒரு 60-70% வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். இதே வந்து செகண்ட் டவ் சைக்கிளுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து பாதியாக ரெடியூஸ் ஆகும். அடுத்த சைக்கிள் போனீங்கன்னா எக்ஸாக்டாக பாதியாக ரெடியூஸ் ஆகுது. இப்படி ரெடியூஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதே போயிட்டு இருக்க காரணத்தினால ஸோ கடைசியாக வந்து இந்த 97, 98, 99 வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவு டைம் வந்து எடுக்கக்கூடியது வருது. ஸோ ஒரு மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படின்றது சார்ஜ் ஆகுது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி வந்து ஒரு 5-6 டவ் ஆஃப் த சைக்கிள்ஸ் வந்து எடுக்குது. ஓகேவா? இந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் ஃபோன் வந்து கடைசி அந்த ஒரு 4 பாயிண்ட் எடுக்கிறது ரொம்ப டைம் எடுக்குது அப்படிங்கிறது உண்மை. அது ஒரு விஷயம். அண்ட் ரெசிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட் அப்படின்றதுனால வந்து அதில் வந்து நம்மளால வந்து டிரான்சியன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியாது. இண்டக்டர் ஸ்டோர் பண்ணக்கூடிய எனர்ஜி ஃபார்மா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Li²/2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இடத்துல கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா ½CV² அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா IL அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதாவது வந்து கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி இண்டக்டர் அப்படிங்கிறது. ஸோ கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸாக ஆக்ட் ஆகும் அந்த இடத்துல இண்டக்டர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர்லி வந்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து BC வந்து மேக்ஸிமம் அப்படின்னு ஆகும்போது இட் வில் ஆக்ட் அஸ் அ கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சப்ளையில் கொடுத்துட்டு ஒரு 5 வோல்ட் சப்ளையில் நான் கொடுக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த கெப்பாசிட்டர் வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்டாக ஆக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு சார்ஜுமே வந்து கிடையாது. ஸோ ஹை மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் வந்து அந்த கெப்பாசிட்டர் வழியாக ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இப்படி ஃப்ளோ ஆக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சார்ஜ் வந்து பில்டப் ஆக ஆரம்பிக்கும் அந்த கெப்பாசிட்டரில். ஸோ 1 வோல்ட் ஆகும், அடுத்து 2 வோல்ட் ஆகும், 3 வோல்ட் ஆகும், 4 வோல்ட் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே போகும். ஸோ இந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜ் becomes equal to the supply voltage, then it will become a open circuit அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃபுல்லாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இதை நம்ம இன்னொரு லோடில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஒரு கான்செப்ட். ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் மேபி வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கூட இருந்தால் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் வெல் இருந்தாலும் வந்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் ஐடியாஸ், உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிகிட்டே இருங்க. ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு போங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேயும் உங்கள் தாட்ஸ் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அங்கேயும் நான் ஆக்டிவாக இருப்பேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேர்ந்து சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.